இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறேன். 7:30க்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். 3 ப்ளவுஸ் கட்டிங் போடுறேன். பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, கொடுக்குறதெல்லாம் வாங்கி எழுதி வச்சுட்டே இருந்தேன். எப்போ கொடுக்கணுன்றதை எழுதிக்குவேன், வர்ற டேட்டையும் எழுதிடுவேன். அதுக்கப்புறமா ஐயோ ஒரே நாளில் இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 1ஆம் தேதியிலேருந்து மே 1 அதிலேருந்து என்ன பண்ணிட்டேன், 1ஆம் தேதிக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸு இத்தனை தான். ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தான். அந்த மாதிரி பிளான் பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து நீட்டாக எழுதி வச்சிட்டேன். இப்போது ஒரு நாளைக்கு 5க்கு மேலே போனால் தெரிஞ்சிடும். அது மாதிரி பிளான் பண்ணி எழுதிட்டேன். இப்போது பழைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம், 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக பெண்டிங் ஒர்க்கை முடிச்சிட்ருக்கேன். இப்போ 4 ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருந்தேன். அதில் 3 ப்ளவுஸ் எடுத்தெடுத்து தைச்சிட்டேன். அந்த ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்ற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் ஞாபகம் வந்தது. 2 ப்ளவுஸ் இன்றைக்கி நைட்டு கொடுக்கணும், அதாவது காலையில் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் வீட்டு பக்கத்தில். அப்புறம் ஞாபகம் வந்ததுனால 4ஆவது ப்ளவுஸை நிறுத்தி வச்சுட்டு இந்த 2 ப்ளவுஸும் நைட்டு 8 மணிக்கு மேலே தான் கட்டிங் போட்டு முடித்தேன். இப்போது அதுக்கப்புறம் இருந்து தைச்சி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம். நினச்சதை முடிச்சாச்சு.